வாழப்பாடி அருகே ஆதிவராகி அம்மன் கோவிலில் ஆனி மாதம் அமாவாசையில் மிளகாயால் திருஷ்டி கழித்த பக்தர்கள். ஆஷாட நவராத்திரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் திருஷ்டி கழிக்கும் நிகழ்ச்சி பக்தி பரவசுடன் நடைபெற்றது. ஆனி மாத அமாவாசையொட்டி கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்களுக்கு மிளகாயால் திருஷ்டி சுற்றி கழிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது திருஷ்டியை கழித்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து ஆஷாட நவராத்திரி பெருவிழா முன்னிட்டு யாகசாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பல்வேறு மூலிகை பொருட்களை கொண்டு மகா யாக பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மகா பூர்ணாகதி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் ஆஷாட நவராத்திரி பெருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இவ்விழா ஜூலை 13 திங்கட்கிழமை முதல் 24 வெள்ளிக்கிழமை வரை 11 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஜெய் ஆதிவராகி தேவிக்கு ஜெய். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் மங்கம்மா சாலையிலே இளந்தரளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிவராகி அம்மனுடைய ஆலயத்திலே வராகி அம்பிகைக்கென்று தனிப்பட்ட முறையிலே கொண்டாடக்கூடிய ஆஷாட நவராத்திரி ஆனி அமாவாசையிலிருந்து நடக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் ஆஷாட நவராத்திரி இன்று வராகி அம்பிகைக்காக கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான நவராத்திரி. இந்த நவராத்திரி வைபவத்தினை முன்னிட்டு நமது ஆதிவராகி அம்மனுடைய ஆலயத்திலே அம்பிகையினுடைய திருவருளும் குருவருளும் ஆணைக்கிணங்க நமது ஆலயத்திலே தொடர்ந்து 11 நாட்கள் இன்றைய தினம் கொடியேற்ற வைபவத்தோடு ஒரு மகோத்சவ திருவிழான்னு சொல்லக்கூடிய திருவிழாவானது தொடங்கி தினமும் காலை மாலை 2 வேளையும் அம்பிகைக்கு யாக வேள்விகள் யாகசாலை அமைத்து யாகங்கள் செய்வித்து தொடர்ந்து அம்பாளுக்கு காலை விசேஷ அபிஷேகமும் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்விக்கப்பட்டு இன்று தொடங்கி வருகின்ற 24ஆம் தேதி வரை 22 கால யாகசாலை வேள்விகள் சேவிக்கப்பட்டு வருகின்ற 24 அன்று வெள்ளிக்கிழமை அன்று நிறைவு மகா பூர்ணாகுதியான செய்து யாகசாலையிலே இருந்து கலசங்கள் புறப்பாடு செய்து அம்பாளுக்கு கலசாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 5 மணி அளவிலே விசேஷமான அசுரவதம் என்று சொல்லக்கூடிய சண்டமுண்ட வதமும் ரத்த பீஜனுடைய அசுர சம்ஹார நிகழ்வானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சாந்தாபிஷேகம் செய்து மற்றும் விசேஷமான அம்பாளுக்கு மங்களகரமாக பட்டாபிஷேக வைபவமானது நடைபெறுகின்றது. அது சமயத்திலே அனைவரும் கலந்து கொண்டு அம்பிகை திருவருள் வேண்டி பிரார்த்தித்து மேலும் அமாவாசை தோறும் அம்பிகையினுடைய ஆலயத்திலே அம்பாளுக்கு விசேஷமான நிகும்பலா மகாயக்ஞமும் மேலும் இந்த நிகும்பலா யக்ஞத்திலே வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் மிளகாயானது திருஷ்டி நிவர்த்தி செய்யும் பொருட்டாக மிளகாய் யாகமானது சேவிக்கப்பட சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அனைவரும் கலந்து கொண்டு மேலும் இந்த ஆஷாட நவராத்திரி அசுரவதம் நமது சேலம் மாவட்டத்திலே இங்கு விசேஷமாக நடைபெறுகின்றது. அனைவரும் கலந்து கொண்டு ஆதிவராகியினுடைய திருவருள் பெற வேண்டி அன்போடு பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஆதிவராகி தேவி ஜெய்.